டெய்லி பசங்களுக்கு இட்லி தோசையாக கொடுத்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுல, இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப குழல்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் கணம் இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மலாக குட்டி குட்டி இடியாப்பமாக வருமே அது கூட ஓகே தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணியை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம நூடுல்ஸ் அதில் பிழிஞ்சு விடும்போது அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரணும், அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இடியாப்ப குழலில் போட்டு இந்த மாதிரி டைரெக்டாகவே அதில் பிழிஞ்சு விட்டுருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பெரிய கண்ணு இருக்கிறதுனால இந்த மாதிரி பெருசாக அழகாக வந்திருக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கு கேரட், பீன்ஸு, கேபேஜ், கேப்சிகம், ஆனியன் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியில் நல்லா தண்ணிலாம் ஊற்ற வேணாம், அந்த ஆயிலே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்பலாம் ஆட் பண்ணல, ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வேணும்னா நம்ம ஒரு முட்டையை கூட நல்லா பொரித்து இதில் ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பசங்க அடிக்கடி நூடுல்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.